பார்த்தீங்களா போட் ரைடு போகிறாங்கங்க. நாங்கள் கூட என்னடா நிற்கிறீங்க எல்லோரும் கூட்டமாக நிற்கின்னு வந்து எட்டி பார்த்தா நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங்கை போடுறவங்க. அந்த மாதிரி போட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எப்படி விளாட்றாங்க பார்த்தீங்களா? ஏன்னா கவுந்துச்சு நல்லா பண்ணுவீங்க. அப்படி தாங்க இருந்துச்சு. சரி நம்மளும் சிரிச்சு நம்ம தான் உட்கார முடியல, அவங்க தான் விளாடட்டுமே சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அந்த பக்கம் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா மேஜிக் ஷோங்க. அப்படி கிருட்டுன்னு போய் நம்ம பார்த்தோம். என்ன பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு போய் பார்த்தா அவர் என்னென்னா ஆணியை மடக்கி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அக்கா கொடுத்து எடுக்க சொன்னாங்க, அதை எடுக்க முடியல. அவர் சொடக்கு பண்ண வெளியே வந்துருந்தாங்க. என்னடா இது, எல்லாருமே அது வெளியே வந்துச்சுன்னு பார்க்கல, எப்படி அங்கே எங்கேயாவது லாக் வச்சுருக்கானு சொல்லிட்டு அதை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இவனால் எப்படி பண்ண முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாணியில் எங்கேயாவது ஓட்டை இருக்காது சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பலூன் வச்சு அவர் பையன்ட்டை கொடுத்துட்டு 3 வர வச்சது, துண்டை தூக்கி போட்டு மேஜிக் பண்ணார். நம்ம பூன்னு ஊதுறாரு பார்த்தீங்களா? இதை விட என்ன ஹைலைட்னா விரலை கழட்டி வச்சிட்டாங்க தனியாக. என்னடா அது விரலை கழட்டி வச்சிட்டான்னு பார்த்தோம்னா விரலை தனியாக கழட்டி வச்சுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் போடுறாருங்க. கேட்டால் எனக்கு கடவுள் 6 விரல் வந்து நான் மேஜிக் பண்ணேன், அதனால் விரலை கழட்டி வச்சுருவேன், எனக்கு போர் அடிச்சிச்சுன்னா தூக்கி சுமக்க முடியல அப்படிங்கிறாரு. பல வித்தியை கையில் வச்சுருக்கியப்பா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஜி பூம்பா அப்படின்னு சொன்னே பாருங்கள் காசு வந்துருச்சு. எப்பட்றா அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த கையில் 1 ரூபா கூட இல்லை பாருங்கள். ஆஹா, அவ்வளோதான். அந்த அக்கறை நம்ம கொடுத்துட்டாங்க போச்சு. இப்போ வெள்ளி காசு சில்வர் காசாருன்னு பார்ப்பாங்க. நீங்கள் நான் பேசினா உங்களுக்கு போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வச்சிருக்காரு.
அப்போ நீங்க பார்த்த நம்பர் மட்டும் அட்டன் மனசுக்கு சொல்லுங்க. அண்ணா எனக்கு கொஞ்சம் தடிக்கும் எனக்கு கொஞ்சம் பாரு அடுத்து எங்கிட்டு போகணும்? அடுத்து வெளியே போகணும்ப்பா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அந்த ஆணியில் ஈஸியாக இன்னொன்று சொன்னாங்களே ப்ரோமோ எடுத்தாச்சுப்பா. இல்லை தம்பி இன்னொன்று இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களா
சின்ன பிள்ளைல நானும் இப்படி தான் விளாண்டுட்டு இருந்தேன். கிரிக்கெட்னு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ எப்படி பார்த்தீங்களா ஸ்னோ ஹவுஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே அந்த பனி மூட்டை மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சறுக்கி விளாடுவாங்களா அந்த மாதிரி அந்த தர்மோகால் சீட்டு ஏசி இதெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிருவாங்க. அக்யூரேட்டாக அப்படியே இருந்துச்சு ஸ்னோ ஹவுஸ் மாதிரியே. அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா உள்ளே போனால் பார்த்தா நம்ம செல்லு சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த காளை மாடை அடக்கிறதுக்கு மேலே சுற்றுவாங்க தெரியுங்களா, ஒரு குட்டி போய் ஏறி சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பொறுமையாக போச்சு, நல்லா பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தியா. அதுக்கு காளை மாடு கோபமாயிடுச்சு, ஏன்னா ஏன் மேலேயே உட்காந்தா சவாரி பண்ணு அப்படின்னு சொல்லி அது வெறியாயிருச்சு. அதனால் கிரிட்டுன்னு சுற்றி டொம்புன்னு தூக்கி கீழே போட்டுருச்சு. பாருங்கள் எப்படி விழுவான்னு மட்டும் பாருங்களேன். எப்படி எத்தனை பேர் வந்தாங்க சரினா சரியான கூட்டம். நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா மத்தியானம் போனோன்னா நைட் ஆயிடுச்சு. அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. தூக்கி கீழே போட்டுரும், அவ்வளோதான். போடா கீழே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருச்சு. அவ்வளோதான் தாங்க அது கீழே தானா. அடுத்தது தான் தூக்கி எரிஞ்சிடும். இப்போ தம்பி ஏன்னா நிப்பாட்டிட்டாப்புல, காலமாடு சொந்தக்கார நிப்பாட்டிட்டாப்புல. அடுத்தது ரொம்ப உக்கிரமாக இருந்தது. உக்கிரமானதுக்கப்புறம் தான் தூக்கி எரிஞ்சிருச்சு. இது வேலைக்காக போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இதை காட்ட ஆரம்பிச்சிச்சு கோவத்தை. பார்த்தா கிரிட்டுன்னு சுற்றுதா, போதும் போ, ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன் நிற்கல, போ முட்டிடுச்சு. அவ்வளோதான் வந்து பையன் ஓடுறான் பாருங்க. என்னை முட்டாத நான் விட்டுட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தடவை கீழே விழுந்தானா, மறுபடியும் ஏறினா, அடுத்தது வரையும் தூக்கி அடிச்சிருச்சுங்க. கிரிட்டுன்னு தூக்கி வெளியே போட்டுருச்சு. அது பாருங்கள் மாடி எப்படி விழுவான்னு மட்டும்ங்க. நல்லா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஹவுஸு நல்லா கரண்டில் மர சுண்டலி மாதிரி தூக்கி எரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் மாடு முட்டாது பாருங்க. எந்திரிச்சு ஓடுறான் பாருங்க. ஓடிடு மாடி முட்டி எரிஞ்சிட்டு ஓடிடுச்சு. ஆமாம். அடுத்த ஒரு அக்கா இருந்தாங்க இங்கே பாருங்கள். அந்த அக்காவை ஃபஸ்ட்லேயே தூக்கி வெளியே போட்டுருச்சுங்க. அந்த அக்கா நல்லா விளாண்டாங்க. நம்மளும் கிளம்பியாச்சு. அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்கே குச்சி விளாண்டுங்க சின்ன பசங்கள்லாம். இதுதான் இன்னும் இருக்குங்க. இன்னொரு வீடியோ இன்னும் பார்ட் 4 வேறு வரும், அதையும் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. ஆமாம் அப்போ தூக்கி போட்டுச்சுரா. ஐயோ அந்த அக்காவும் போயிட்டாங்க. நம்மளும் பார்த்துட்டு சரி போவோம், நம்ம நடைய கட்டுவோம். ஏன்னா 2 செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இதனால் கிளம்புனான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளம்பியாச்சு. ஆமாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேய் வீடு பேய் வீடு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே சுற்றி ஒரு டே மாதிரி வந்தோம். பேய் வீடு இருந்துச்சு, 3D ஷோ இருந்துச்சு. இங்கே விக்கி மவுஸ் இருக்கான். நானும் போய் விளாட்லாம் பார்த்தேன், உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு சரி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நம்ம சேனல் முடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போகலாம் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பை சீயுங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா.